1969ஆம் ஆண்டு நிர்மா என்ற வாஷிங் பவுடர் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதோடைய ஃபவுண்டர் யாருன்னா கர்சான்பாய் பட்டேல் என்ற ஒரு நபர் தான் இந்த ஃபவுண்டராக இருந்தார். அவர் அந்த காலகட்டத்தில் குஜராத் கவர்மெண்ட்ல ஒரு மைனிங் ஜியாலஜி கம்பெனியில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா வந்து வேலை செய்தார். அந்த காலகட்டத்திலேயே அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஓன் பிராண்டை உருவாக்கும் என்ற அடிப்படையில் வந்து இந்த பொருளை உருவாக்கி மக்கள் மத்தியில வந்து விற்பனை செய்தார். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து சைக்கிள் சென்று தான் வந்து விற்பனை செய்தார். இந்த நிர்மா என்ற பேர் வந்து அவர்களுடைய மகளுடைய பேர். நிருபமா என்ற மகளுடைய பேர் தான் நிர்மா என்ற பேராக வந்து வைக்கப்பட்டு, அவருக்கு என்னன்னா அவருடைய மகன் வந்து உலகமெங்கும் ஃபேமஸ் ஆன அடிப்படையில் வந்து விருப்பப்பட்டார். ஆனா ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்றால், அந்த காலகட்டத்திலேயே அவர் மகள் வந்து இறந்து போனார். அவர் வந்து அது கவலை வந்து இருந்தாலும் கூட அது வந்து தாண்டி மக்கள் மத்தியிலே இந்த வந்து பிராண்டை வந்து பரப்ப செய்தார். காலப்போக்கில் வந்து மக்கள் மத்தியில வந்து இதுல வருமானம் வந்து ஈட்டக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஒரே ஒரு சவாலை வந்து அவர் ஃபேஸ் பண்ணார். என்னன்னா மக்களா ஏற்கனவே வந்து ஒரு பிராண்டை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ப்ராடக்ட்ல தன்னுடைய பொருளை வந்து எழுதி வைத்தார். துணி சுத்தமாகவில்லை என்றால் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பொருளை எனக்கு திருப்பி கொடுங்க என்று எழுதி வைத்தார். இது மக்கள் மத்தியில் ஈடுபட்டு மக்கள் அதிகமாக வாங்க ஆரம்பித்தார்கள். 1990 அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து போற டைம்ல வாஷிங் பவுடர் நிர்மா என்ற பாடல் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாடல் வந்து மக்கள் வந்து பிரபலமா இருந்துச்சு. இந்தியா முழுக்க வந்து பிரபலமாக இருந்துச்சு. ரொம்ப பிரபலமான பாட்டு. மக்களும் வந்து நிர்மா என்ற பவுடரை வந்து வாங்கி மக்கள் வந்து வீட்டில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் என்னன்னா, இன்னும் புது டெக்னாலஜி புது ஃபார்முலாஸ் வந்து புதிய கம்பெனிகள் வந்து வரும் காலகட்டத்தில் பழைய கம்பெனியும் புது கம்பெனியும் வந்து அந்த டெக்னாலஜி பயன்படுத்த காரணத்தினால நிர்மா என்ற நிறுவனம் அதை ஏற்று கொள்ளாமல் அப்படியே ட்ராவல் பண்ணனா என்ன ஆச்சுன்னா, நிர்மா என்ற நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொய்வு வந்து காணப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் வாஷிங் பவுடர் நிர்மா பாடல் எப்படி பிரபலமாச்சோ, அட்வர்டைஸ்மெண்ட் பிரபலமாச்சோ, அதே போல வந்து 2000 கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, ரித்திக் ரோஷனை வந்து தன்னுடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்து நிறுத்தினார்கள். இது வந்து என்னன்னா, மக்கள் மத்தியில அதாவது குறிப்பாக பெண்கள் மத்தியில வந்து ஈர்க்கப்படாத காரணத்தினால இந்த ஆட் வந்து தோல்வி ஏற்பட்டு இந்த வாஷிங் பவுடர் நிர்மா என்ற இந்த நிர்மாவுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வி ஏற்பட்டது. இன்னும் கூட மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் மக்கள் வந்து பெருசாக வந்து பயன்படுத்த இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். இந்த மாதிரி கான்டென்ட்டுக்கு நம்ம நேட்டிவ் வியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.